வணக்கம். ஈரான் மோதல், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் ஆரம்பித்து 25வது நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஈரானின் அணுசக்தி உட்கட்டமைப்பு மற்றும் ஏவுகணை திட்டம், அவர்களின் இராணுவ கட்டமைப்பு ஆகியவற்றை இலக்காக கொண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் அன்று ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்திருந்தன. இது தற்போது அதன் வீச்சில் கணிசமாக விரிவடைந்திருக்கின்றது. அதாவது அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற 9 நாடுகளை தாக்கியுள்ளது. பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் முதல் ஈரானுக்குள் ஏறத்தாழ 900க்கு மேற்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சென்ட்காம் எனப்படும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் உறுதி செய்திருக்கின்றது. இப்பிராந்தியம் முழுவதும் ஈரான் நடத்திய பதில் தாக்குதல்களில் 13க்கு மேற்பட்ட அமெரிக்க படையினர் உயிரிழந்ததை அமெரிக்க இராணுவம் உறுதி செய்துள்ளது. அதே சமயம் ஏறத்தாழ 300 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈராக்கில் எரிபொருள் நிரப்பும் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதால் அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அதில் கிட்டத்தட்ட 6 படையினர் கொல்லப்பட்டிருந்தனர். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைன், ஈராக், ஜோர்டான், குவைத், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய 9 நாடுகளில் ஈரான் தாக்குதலை தொடுத்திருந்தது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது மிக பெரும் கடற்படை பிரிவின் தலைமையகம் முற்றாக தாக்கப்பட்டிருந்தது. ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று தனது அச்சுறுத்தலை அமெரிக்க அதிபர் செயல்படுத்தினால் ஹார்முஸ் நீரிணையை காலவரையின்றி மூடவும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கவும் தான் தயாராக இருப்பதாக ஈரான் பதிலுக்கு அறிவித்திருந்தது. உலகளாவிய ரீதியில் யூரியா மற்றும் கந்தக ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 50%, திரவ இயற்கை எரிவாயு அதாவது LNG ஏற்றுமதியில் 20% ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகவே செல்கின்றன. ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான உரையாடல்களும் நேர்மையான தொனியும் இருந்ததாக குறிப்பிட்டு ஈரானின் மின் கட்டமைப்பு மீதான தாக்குதலுக்கு 5 நாள் இடைநிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். திங்கட்கிழமை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாகவே மறுப்பு தெரிவித்திருந்தது. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இந்த கூற்று எரிசக்தி விலைகளை குறைத்து கால அவகாசம் பெறுவதற்கான ஒரு முயற்சி என்றும் அது கூறியிருந்தது. அதே சமயம் இந்த எரிபொருள் விலைகள் கூடுமா குறையுமா என்று பெட்டிங் அதாவது பந்தயம் கட்டுபவர்கள் கிட்டத்தட்ட $590 மில்லியன் தங்கள் பணத்தை நிர்ணயித்த 15 நிமிடங்களில் ட்ரம்பின் இந்த அறிக்கை வந்ததாக தெரிவித்திருக்கிறது லண்டனில் இருந்து வெளியாகின்ற ஃபைனான்சியல் டைம் என்ற பத்திரிகை. அதாவது இந்த பங்கு சந்தைகளை ஏற்றி இறக்கி அதில் வருகின்ற மக்கள், அதில் இருக்கின்ற பாவி மக்களின் பணங்களை கொள்ளையடிப்பது தான் இதன் ஒரு வரி சுருக்கம். ஆனால் இந்த 5 நாள் இடைநிறுத்தம் அல்லது கால அவகாசம் அளிக்கப்பட்டாலும் கட்டமைப்பு பிரச்சனையை தீர்க்க அது உதவாது. பிப்ரவரி 28 முதல் பஹ்ரைன் 143 ஏவுகணைகளையும் 242 ஆளில்லாத விமானங்களையும் இடைமறித்து அளித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஒரே நாளில் 47 ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இதில் 3 மணி நேரத்துக்குள் 38 விமானங்கள் அடங்கும். அதாவது ட்ரம்ப் அறிவித்த பிற்பாடு 10 மணி நேரத்துக்குள் ஈரான் 7 தடவை இஸ்ரேலை தாக்கியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக புதிதான கொத்துக்குண்டுகளை கொண்ட, அதாவது 100 கிலோ வடி மருந்துள்ள கொத்துக்குண்டுகளை கொண்ட ஏவுகணை மூலம் தாக்கியிருக்கின்றது. புதிய ஏவுகணை மூலம் இஸ்ரேலின்
மிக பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான அரோ வான் பாதுகாப்பு சாதனங்களால் கூட ஈரானின் இந்த ஏவுகணையை வழிமறைக்க முடியவில்லை. மத்திய கிழக்கின் மிக பெரும் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான குவைத்தின் மினா அல் அல்மதி சுத்திகரிப்பு நிலையம் ஈரானிய ஆளில்லாத விமானங்களால் தாக்கப்பட்டு தீப்பிடித்திருந்தது. போர் நடவடிக்கைகளுக்காக பென்டகன் இப்போது கூடுதலாக 200 பில்லியன் டாலர்களை கேட்டிருக்கின்றது. மார்ச் அதாவது தற்போதைய நிலவரங்களின்படி அமெரிக்காவுக்கான செலவு 27 பில்லியன் டாலர்களாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா இந்த போருக்கு இதுவரையில் செலவிட்ட செலவுகள் 1970களில் எரிசக்தி நெருக்கடிக்கு ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு பிறகு உலகில் மிக பெரும் ஒரு விநியோக தடை இந்த மோதல் என்று கூறப்படுகிறது. அதாவது அனைத்துலக எரிசக்தி மையத்தின் தலைவர் கூறியது போல 1970ஆம் ஆண்டு இடம்பெற்ற எரிசக்தி நெருக்கடியின் போது 10 மில்லியன் பரல்கள் எண்ணெய் தான் அப்போது தடைப்பட்டிருந்தது. இப்போது 11 மில்லியன் பரல்கள் தடைப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த 5 நாள் இடைநிறுத்தம் ஒரு போர் நிறுத்தம் அல்ல, அது ஒரு அழுத்த கட்டுப்பாட்டு கருவி, அதாவது ப்ரெஷர் ரிலீஸ் என்று சொல்லலாம். கண்ட்ரோல் த ப்ரெஷர். இந்த பொருளாதார ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் ஹர்முஸ் நீரிணை தீர்க்கமான நிலப்பரப்பாக இருக்கின்றது தற்போது. ஈரான் இதை உணர்ந்து தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொள்கிறது. நிர்வாகம் ஒன்றுக்கொன்று முரண்படும் அழுத்தங்களை சமாளித்து வருகின்றது. எண்ணெய் விலைகள், கூட்டணி நாடுகளின் ஒருங்கிணைப்பு, நாடாளுமன்ற அங்கீகாரம் குறித்த கேள்விகள் மற்றும் கமேனியை பதவியிலிருந்து நீக்கிய ஆனால் இன்னும் கவலாத ஒரு ஈரானிய ஆட்சி கடினமான கேள்விகளுக்கு ஆட்சி என்பன போன்ற கடினமான கேள்விகளுக்கு இன்னும் யாருக்கும் விடை கிடைக்கவில்லை. வரையறுக்கப்பட்ட இறுதி நிலை என்ன என்றது தான் தற்போதைய கேள்வி. இந்த எந்த ஆட்சி அமைப்பு உருவானாலும் மோதலுக்கு பிந்தைய ஈரான் எப்படி இருக்கும்? யார் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருப்பது? அணு ஆயுதங்களை பாதுகாப்பது மற்றும் அமெரிக்க நலன்களுக்கு எதிரான சக்திகளால் அதிகார வெற்றிடம் நிரப்பப்படுவதை அமெரிக்கா இவ்வாறு தடுக்கப் போகின்றது. அமெரிக்காவிற்கு ஈரானின் மறைமுக செயற்பாட்டு குழுக்கள் செயற்படுவது குறித்து அமெரிக்க மக்களுக்கு ஏதேனும் தகவல் வழங்க முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி ஈரான் முன்னைய விட மிக வேகமான வளர்ச்சியை கண்டிருக்கின்றது இந்த 25 நாள் போரில். அது கடுமையான உலகளாவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் உள்நாட்டு பணவீக்க நெருக்கடியை எதிர்கொண்ட நிலையில் அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுடன் இணைந்து மார்ச் 21ஆம் நாள் நட்டான்ஸ் என்ற பகுதியில் இருக்கின்ற ஈரானின் அணுசக்தி நிலையம் மீது குண்டு வீசும் ஒரு விபரீதமான முடிவை எடுத்திருந்தார். இந்த தாக்குதலை கூட்டணி நாடுகள் ஒரு பேரழிவு தரும் அணுசக்தி விபத்தை தூண்டுவதற்கான ஒரு திட்டமிட்ட முயற்சி என்று கூறுகின்றன. சுற்றுச்சூழல் மற்றும் மனிதாபிமான பேரழிவின் மூலம் வெற்றி பெறுவதற்கான ஒரு குறுக்கு வழியாகவும் இதை பார்க்கிறார்கள். அதாவது அணு உலையை தாக்குவதன் மூலம் அதனால் ஏற்படும் கதிர்வீச்சு, அதை சமாளிக்க முடியாமல் திணறும் ஈரான், அதில் கொல்லப்படும் பெருமளவு மக்கள் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த நாட்டை கைப்பற்றி விடுவதுதான் அதன் நோக்கம். புஷோர் அணு உலைக்கு அருகில் ஒரு வெடிகுண்டு வீழ்ந்தது தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருந்தன. அதாவது அதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் மிக முக்கிய அணு உலை அமைந்திருந்த டிமோனா மீது ஈரான் ஒரு கடுமையான பதில் தாக்குதலை நடத்தியிருந்தது. ஆனால் இப்போது மீண்டும் ஈரானின் புஷோர் பகுதிக்கு அருகில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் மிக நவீன ஆயுத களஞ்சியத்தில் டிமோனா அணு உலையை தாக்கும் திறன் கொண்ட துல்லியமாக வழிநடத்தப்படும் ஏவுகணைகள் உள்ளன என்பதை அந்த டிமோனா மீதான தாக்குதல் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதேபோல் மறுதலையாகவும் அது உண்மையாக இருக்கும். இரு நாடுகளும் அணுசக்தி விபத்தை
தூண்டுவதாக பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளும் அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு திகிலூட்டும் பதட்ட அதிகரிப்பை உலக மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது இதுதான் போர்க்கால பைத்தியக்காரத்தனத்தின் வரையறை என்று கூறுகிறார் ஒரு அவதானி. கிட்டத்தட்ட 9 மாதங்களாக ஈரானில் எந்த அணு ஆயுத பரிசோதனைகளும் நடத்தப்படவில்லை என்பது தற்போது நிலைமையை மிகச் சிக்கலாக்கி இருப்பதாக மேற்குலக நாடுகள் கருதுகின்றன. அதாவது ஒரு அணு ஆயுதத்தை இரகசியமாக உருவாக்குவதற்கு இந்த 9 மாதங்கள் போதுமானவை. தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் ஏற்கனவே ஒரு தெளிவற்ற அணுசக்தி நாடாக இருக்கின்றது. அதனிடம் இரசாயன பொருட்கள் உள்ளன, தொழில்நுட்ப வழிமுறைகள் இருக்கின்றன, கால அவகாசம் உள்ளது மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்ல வடிவமைக்கப்பட்ட இரட்டை திறன் கொண்ட குறைந்தது 4 முதல் 6 வரையிலான வெவ்வேறு ஏவுகணைகளும் இருக்கின்றன. இது ஒரு அணு ஆயுத பரிமாற்றத்தில் முடிந்தால் என்னவாகும் என்ற கேள்விகள் இப்போது எழுந்திருக்கின்றன. இந்த அர்த்தமற்ற போர் நம்மை எந்த ஒரு முழுமையான பைத்தியக்காரத்தனத்தை நோக்கி தள்ளுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் என சிலர் தெரிவிக்கின்றனர். எந்த ஒரு கட்டத்திலும் இந்த மோதல் தணியவில்லை. மாறாக ஈரானின் ஏவுகணை ஏவுதல்களின் வீச்சும் அதன் நுட்பமும் தொடர்ந்து விரிவடைந்தே வருகின்றன. கூட்டணி நாடுகள், அதாவது அமெரிக்கா, இஸ்ரேலினது ஆயுதங்களும் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளும் குறைந்து வருகின்றன. ஆனாலும் ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்துகின்றது. இந்த போர் தாங்க முடியாத அளவுக்கு செலவு மிக்கதாக மாறியிருக்கின்றது. அமெரிக்காவிலும் உலகிலும் பணவீக்கம் அதிகரித்து வருகின்றது. வளைகுடா நாடுகள் பில்லியன் கணக்கான டாலர் இழப்புகளை சந்தித்துள்ளன. ஆசிய நட்பு நாடுகளுக்கு போதிய விநியோகம் இல்லை. ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. மேலும் இந்த குண்டு வீச்சுக்கள் அதாவது இந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் குண்டு வீச்சுக்கள் அவர்கள் விரும்பிய விளைவுகளை ஏற்படுத்த தவறிவிட்டன. போரின் மீதான செல்வாக்கும் சரிந்து வருவதாலும், ட்ரம்புக்கு தேர்தல்கள் நெருங்கி வருவதாலும், நெத்தனியாகு நீதித்துறை சார்ந்த மன்னிப்பை நாடுவதாலும் தற்போது அவர்களிடம் ஒரு அழுத்தம் அதிகரித்து வருகின்றது. இந்த அழுத்தம் அணு ஆயுத பதற்றத்தை அதிகரிப்பதற்கு ஒரு பலமான களமாக அமைகின்றது. அதாவது சில மணி நேரங்களில் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாயத்தோட்டா, மேஜிக் புல்லட் மீதான ஒரு அபாயகரமான நம்பிக்கை இது. இருப்பினும் ஈரானை பொறுத்தவரையில் இது ஒரு வாரத்தில் அடிப்படை அளவில் உருவாக்கப்படக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் வலுவூட்டப்பட்ட ஏவுகணை தளங்களிலிருந்து ஒரு பேரழிவு மிக்க பதிலடியை மட்டுமே வழங்கக்கூடும். நட்டான்ஸை குறிவைப்பதன் மூலம் கூட்டணி படைகள் ஏற்கனவே ஜெனீவா உடன்படிக்கையின் நெறிமுறை 1 மற்றும் ஷரத்து 56 மீறிவிட்டன. அப்பிரிவு அபாயகரமான சக்திகளை வெளியிடும். அபாயம் காரணமாக அணுசக்தி நிலையங்கள் மீதான அல்லது இராணுவங்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட இந்த அணுசக்தி நிலையங்கள் அல்லது அணுசக்தி மையங்கள் மீதான தாக்குதல்களையும் இந்த பிரிவு தடை செய்கின்றது. அதாவது அவர்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக பதட்டத்தை அதிகரித்து வரும் ஒரு அணு ஆயுத கதவை திறந்துவிட்டிருக்கிறார்கள். இப்போது அது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அதன் பின்விளைவுகள் யாரும் கணிக்க முடியாத அளவை விட மிக அதிகமாக இருக்கும் என்பதே உண்மையாகும். நன்றி.